சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயமான 2ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பெருமானின் வாழ்க்கை வரலாறினை குறிப்பாக சித்திரை மற்றும் மாசி மாதங்களில் கேட்பதன் மூலம் ஒருவர் எல்லையற்ற புண்ணியத்தை அடைகிறார். தனது அனைத்து மனித ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்கிறார். மேலும் தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சமாகிய அனைத்து விதமான நிலைகளையும் அடைகிறார் என்று நமது தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே நமது இராமாயண பயணத்தை தொடரலாம். இன்றைய சித்திரை மாத கதையினை செவிமடுக்கலாம். இன்றைய கதையில் சூத கோஸ்வாமி கூறுகிறார், இராமாயணத்தின் இந்த மகத்துவத்தை கேட்டு முனீஸ்வரர் சனத்குமாரர் மிகவும் மகிழ்ந்தார். அவர் மீண்டும் மகா முனிவரான நாரத முனிவரிடம் விசாரித்தார். சனத்குமாரர் கூறினார், முனீஸ்வரரே, நீங்கள் இராமாயணத்தின் மகத்துவத்தை விவரித்தீர்கள். இப்போது நான் அதன் முறையை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சாராம்ச ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர். தயவு செய்து இந்த விஷயத்தை அதன் உண்மையான வடிவத்தில் விளக்குங்கள். அப்போது நாரத முனிவர் கூறினார், மகா முனிவர்களே, இராமாயணத்தின் இந்த முறையை ஒருமுகப்பட்ட கவனத்துடன் கேளுங்கள். இது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது மற்றும் ஸ்வர்க்கத்தின் செல்வத்தையும் முக்தியையும் அதிகரிக்கிறது. இராமாயணத்தை கேட்கும் முறையை நான் விவரிக்கிறேன். நீங்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள். பேசுபவரும் கேட்பவரும் பக்தியுடன் இந்த சடங்கை செய்ய வேண்டும். இந்த முறையை பின்பற்றுவது கோடிக்கணக்கான பாவங்களை அளிக்கிறது. மேலும் கதை சித்திரை, மாசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் வளர்பிறையின் 5ஆம் நாளில் தொடங்க வேண்டும். முதலில் ஸ்வஸ்தியை ஊதிவிட்டு 9 தினங்களுக்கு அழியாத இராமாயணத்தை கேட்க உறுதி எடுக்க வேண்டும். பின்னர் பகவானிடம், ராமச்சந்திர மூர்த்தியிடம், பெருமானே, ஸ்ரீ ராமபிரானே, இன்றிலிருந்து நான் தினமும் தமது அழியாத கதையை கேட்பேன். அது தமது அருளால் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி அபமார்க்கத்தின் புனித நூல் ஒரு கிளையால் உங்கள் பற்களை துலக்கி ராம பக்தியுடன் நீராட வேண்டும். உங்கள் புலன்கள் விஷ்ணு பகவானின் இருப்பிடத்திற்கு செல்கின்றன. அங்கிருந்து அவை ஒருபோதும் இவ்வுலகிற்கு திரும்புவதில்லை. எல்லா தீமைகளிலிருந்தும் விடுபட்டு தூய்மை அடைந்து எல்லா புலன்களும் கட்டுப்படுத்தப்பட்டு அனைவரின் நலனுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து இராமாயணத்தில் சரணடைபவர் உன்னதமான வெற்றியை அடைகிறார். கங்கையை போன்ற ஒரு புனித யாத்திரை, தாயை போன்ற ஒரு குரு, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போன்ற ஒரு தெய்வம், இராமாயணத்தை விட மேலானது எதுவுமில்லை. பலிபீடத்தை போன்ற ஒரு புனித நூல் இல்லை. அமைதியை போன்ற ஒரு மகிழ்ச்சி இல்லை. அமைதியை விட சிறந்த பாதுகை இல்லை. இராமாயணத்தை விட பரிபூரணமான தெய்வம் இல்லை. இராமாயண நூலை ஒரு வாசகருக்கு அளிப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்திற்கு செல்கிறார். அங்கு அவர் ஒருபோதும் வருந்த வேண்டியதில்லை. நற்குணம் மிக்க ஆத்மாவே, சனத்குமாரர்களில் சிறந்தவரே, இராமாயணத்தை 9 கதைகளாக கேட்பதால் வழிபடுபவருக்கு கிடைக்கும் பலன்களை கேளுங்கள். இராமாயணத்தின் அமிர்தம் போன்ற கதையினை 5ஆம் நாளில் தொடங்கி அதை கேட்பது மட்டுமே ஒருவரை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறது. இந்த கதையை இருமுறை கேட்டால் கேட்பவர் ஒரு புண்டரீக யாகத்தின் பலனை பெறுகிறார். தங்கள் புலன்களை அடக்கி ஒரு விரதத்தை கடைபிடித்து இராமாயணத்தை கேட்பவர்கள் 2 அஸ்வமேத யாகங்களின் பலன்களை அறுவடை செய்கிறார்கள். அமைதியான மனதுடனும் கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களுடனும் இராமாயண யாகத்தை செய்பவர் ஒருபோதும் துயரப்பட தேவையில்லாத அந்த பரம ஆனந்த நிலையை அடைகிறார். தினமும் இராமாயணத்தை பாராயணம் செய்பவர்கள் அல்லது கேட்பவர்கள், கங்கையில் நீராடுபவர்கள் மற்றும் தர்ம மார்க்கத்தை போதிப்பவர்கள் சம்சார கடலிலிருந்து விடுபடுகிறார்கள். அதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே விபேந்திரர்களே, அழியாத இராமாயண கதையை கேளுங்கள். கேட்பவருக்கு அதுவே சிறந்த செவிசாய்ப்பாளராகவும் தூயவர்களில் சிறந்ததாகவும் விளங்குகிறது. 2 கனவுகளை அளிக்கும் இந்த கதை ஆசீர்வதிக்கப்பட்டது. இதை முயற்சியுடன் கேளுங்கள். பக்தியுடன் இதன் ஒரு செய்யுளையோ அல்லது பாதியையோ படிப்பவர் அல்லது கேட்பவர் எவராயினும்
கோடிக்கணக்கான உப பாவங்களிலிருந்து உடனடியாக விடுபடுகிறார். இவையே அனைத்திலும் மிகவும் இரகசியமானவை. இராமாயணத்தை பகவான் ஸ்ரீராமரின் ஆலயத்திலோ அல்லது நல்லோடி இருக்கும் ஒரு புனிதமான இடத்திலோதான் உபதேசிக்க வேண்டும். பிரம்ம துரோகிகளுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் நன்னடத்தையில் கை தேர்ந்தவர்களுக்கும் மக்களை ஏமாற்றும் குணம் கொண்டவர்களுக்கும் இந்த உன்னதமான கதையை கூறக்கூடாது. முக்திக்கான வழியான இந்த கதையை காமம் போன்ற தீய குணங்களை துறந்தவர்கள், மனம் ராமபிரானின் பக்தியில் மூழ்கி இருப்பவர்கள், குருக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருப்பவர்கள் முன்னிலையில் மட்டுமே கேட்கவும் படிக்கவும் வேண்டும். பகவான் ஸ்ரீ ராமபிரானை எண்ணுவதாலோ அல்லது நினைவு கூறுவதாலோ ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பகவான் ஸ்ரீராமரின் சாராம்சத்தின் மீது அன்பும் பக்தியும் கொண்டவரே எல்லா சாஸ்திரங்களின் பொருளையும் அறிவதில் தேர்ச்சியும் முழுமையும் பெற்றவராக இருக்கிறார். பிராமணர்களே, அவர் பெரும் தவம் தூய்மையானது. ஏனெனில் ராமபிரானின் சாராம்சத்தின் மீது அன்பு இல்லாமல் ராமாயணத்தின் பொருளை கேட்பதில் அன்பு இல்லை. ஸ்ரீராமர் மீது அன்பும் பக்தியும் இல்லை என்றால் அந்த சாராம்சத்தை ராமாயணத்தில் கூட உணர இயலாது. இந்த அமிர்தமகி கதையை புதிய காலத்திற்காக கேட்க விரும்புபவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்களை ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். பகவான் ஸ்ரீராமரின் நாமம் மட்டுமே என் உயிர். கலியுகத்தில் ஆன்மாக்கள் வேறு எந்த வழியிலும் முக்தியை அடைவதில்லை. அவர்கள் அதை அடைவதில்லை, அடையவும் மாட்டார்கள். சனத்குமாரர் நாரத முனிவரிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்ற உடனேயே பரம ஆனந்தத்தை அடைந்தார். எனவே பிராமணர்களே, நீங்கள் அனைவரும் இராமாயணத்தின் இந்த அமிர்தமகி கதையினை கேட்க வேண்டும். இதை செய்பவர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். இந்த மகத்தான கவிதையை செவிமெடுத்த பின்னர் கதை கூறியே வழிபடுபவர் லட்சக்கணக்கான பசுக்கள், ஆடைகள், தங்கம் மற்றும் இராமாயண நூலின் பாதியை தானம் செய்ய வேண்டும். அந்த தானத்தின் நற்பலன்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் ஒருமுகப்பட்ட மனதுடன் கேட்க வேண்டும். கிரகங்கள், பேய்கள், வேதங்கள் அந்த தானம் செய்பவருக்கு ஒருபோதும் எந்த தடையும் ஏற்படுத்தாது. ஸ்ரீராம சரித்திரத்தை கேட்பவரின் முழு பெருமையும் அதிகரிக்கிறது. அவர் நெருப்பாலும் திருடர்களாலும் தடுக்கப்படுவதில்லை. எருமை வருகிறது. இவ்வுலகில் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் அது உடனடியாக ஊமை அடைகிறது. மேலும் இந்த உடல் குருடாகும் போது அது தன்னுடன் பலியானவர்களுடன் சேர்ந்து முக்தியை அடைகிறது. முற்காலத்தில் சனத்குமார முனிவர் பக்தியுடன் அவரிடம் கேட்டபோது நாரத முனிவர் தன்னிடம் கூறிய அனைத்தையும் நான் உங்களிடம் கூறியுள்ளேன். இந்த இராமாயணம் ஒரு பாதி பாடல். இது முழு வேதங்களின் அர்த்தங்களுக்கு ஏற்ப அமைந்துள்ளது. இதன் மூலம் எல்லா பாவங்களும் நீக்கப்படுகின்றன. இராமாயணத்தை ஒருமுகப்பட்ட மனதுடன் கேட்பவர் அல்லது அதனை கூறுபவர் அல்லது தானே படிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறார். இராமாயணம் என்னும் இந்த அமுத கதையின் புதிய பாராயணத்தை சித்திரை, மாசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் கேட்க வேண்டும். ஆக இதுதான் இராமாயணத்தின் முழுமையான மகத்துவம். நாளை வால்மீகி இராமாயணத்தில் உள்ள பாலகாண்டத்தை செவிமடுக்கலாம். இன்றைய சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாகாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயமான 2ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.